Hi everyone, very good evening. Today the topic is simple grammar. Let's start. You see, there are three sentences. I eat, I ate, I shall eat. In addition to that, I will eat also. I eatங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸு, சிம்பிள் ஃபார்ம். ஐ எயிட் பாஸ்ட் டென்ஸு. ஐ ஷால் ஈட்டுங்கிறது ஃபியூச்சர் டென்ஸு. அங்கே ஷல்லுக்கு பதிலாக வில்லும் போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறேன். அப்படி போடுவதற்கு வாட் ஆர் தி ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் புளூரல் ரெண்டுக்குமே எப்போவுமே ஷால் தான் போடுவோம். ஐ ஷால் ஈட், வி ஷால் ஈட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், சாப்பிடாமல் இருந்தாலும் இருந்துக்கிடுவேன். ஒரு நிச்சயமற்ற தன்மையை சொல்லுவது, ஒரு ஷூரிட்டி, நிச்சயமாக நடக்கும் அப்படின்றாப்புல இருந்தால் ஐ வில் ஈட், வி வில் ஈட் அப்படி சொல்லணும். இதுதான் ரூல். ஆக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது, நிச்சயமற்ற தன்மைக்கு ஐ ஷல் ஈட், வி ஷால் ஈட். நிச்சயத்திற்கு ஐ வில் ஈட், வி வில் ஈட். இதை செகண்ட் பர்சன் சிங்குலர் புளுரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் புளுரலுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். நிச்சயமற்ற தன்மைக்கு எல்லாம் வில்லு போடுங்க. யூ வில் ஈட், யூ வில் ஈட், ஹீ வில் ஈட், ஷீ வில் ஈட், இட் வில் ஈட், தே வில் ஈட் அப்படி போடுங்க. நிச்சயமாக சாப்பிடுவேன் அப்படின்னா மாற்றி போடுங்க. அவ்வளோதான். யூ ஷல் ஈட், யூ ஷல் ஈட் சிங்குலர் புளுரல். ஹீ ஷல் ஈட், ஷீ ஷல் ஈட், இட் ஷல் ஈட், தே ஷல் ஈட். ஆக இதை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை மட்டும் ஒன்றை ஞாபகம் வச்சுட்டா மீதியெல்லாம் சரியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் புளுரலுக்கு ஷல்லு போடுவது எப்போ? நிச்சயமற்ற தன்மைக்கு. நிச்சயமான தன்மைக்கு வில்லு போடணும். மற்றதுக்கெல்லாம் மாற்றி நீங்களே தெரிந்து கொள்ளலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ப்ளீஸ் see there.